காலையில் ஒரு குழந்தைய எழுப்புறப்போ சின்ன குழந்தைய ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அந்த குழந்தை ஏந்திரிச்சா அந்த குழந்தையோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வீட்டில் யாராவது அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணி அந்த குழந்தையோட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தை தூங்க போகிறப்போ அந்த குழந்தை பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் இருங்க. மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, நீ போய் ஒரு ரூமில் படுத்துக்கோ, நீ போய் உன் இடத்துல போய் தூங்கு அப்படின்னு சொல்லி குழந்தைய தனியாக அனுப்பிச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்கள வீடியோ கேம்ஸோ எதுவுமே பார்க்க விடாதீங்க. வணக்கம். சர்வலோக சுகினோ பவந்து. இன்றைக்கி நிறைய இடத்துல குழந்தைங்களை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் நிறைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியலை, என் குழந்தை இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்புறான், ஆனால் பஸ்ஸு வர்றப்போ இல்லை ஆட்டோ வர்றப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறான், வயிற்றால போகுதுன்னு சொல்கிறான், லீவ் போட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குழந்தைய நாங்கள் என்ன பண்ணுறது, ஸ்கூலில் கவுன்சிலிங் அழிச்சிட்டு போயிடுங்க, மனநல ஆலோசனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வர்றப்போ என்ன கேட்டாக்கா, குழந்தை ஸ்கூலில் நடக்கிறது என்னான்ட்டு வீட்டில் பேச வைங்க. நாங்கள் ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணப்போ எங்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னாக்கா, அந்த பொண்ணு பக்கத்தில், இது ஒரு பெண் குழந்தைய பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல வரேன். இந்த பெண் குழந்தை பள்ளிக்கூடத்தில் உட்காந்தப்போ ஸ்கூலில் கோ எஜுகேஷன் ஸ்கூலில் பக்கத்தில் உட்காந்து இருக்கிற பையன் ஒரு சில விஷயங்கள் அவன் இந்த பொண்ணுக்கு பிடிக்காதது செய்கிறான், அந்த பொண்ணை தொடுறது செய்கிறான், அந்த பொண்ணுக்கு சொல்ல தெரியலை. அதனால் வீட்டில் சொன்னால் பிரச்சனை ஆகிடும், இல்லை அம்மா அப்பா கிட்ட அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல அந்த குழந்தைக்கு தைரியம் இல்லை. அதனால் என்ன செய்யுது, என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு ஆட்டோ வர்றப்போ இல்லை பஸ்ஸு வர்றப்போ அந்த குழந்தை உடனே எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த குழந்தைய தனியாக உட்கார வச்சு பேசுகிறப்போ இது சொல்லிச்சு, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது சரியில்லை அந்த பையன்றது. ஸோ இது பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லி அப்புறம் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் அந்த டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி, அந்த குழந்தை ஒன்றுமே இல்லைன்னா அதோட படிச்சுட்டு இருந்த பையனும் சின்ன வயசு பையன்தான், வேணும்னு அவன் எதுவுமே செய்யலை, அறியாத குழந்தை தான், தெரியாமல் தான் செய்யுதுன்னு நினச்சிட்டு உடனே அந்த குழந்தையும் மாற்றி உட்கார வச்சாங்க. ஸோ ஒரு சில நாளில் அந்த குழந்தை பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நாங்கள் சொல்ல வர்றதெல்லாம், குழந்தை ஸ்கூலுக்கு நீங்கள் காலையில் ஒரு குழந்தைய எழுப்புறப்போ சின்ன குழந்தைய ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அந்த குழந்தை ஏந்திரிச்சா அந்த குழந்தையோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அம்மாக்கள் பிஸியாக இருந்தால் அப்பாக்கள் செய்யலாம், இல்லை வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி யாராவது அந்த குழந்தை ஏந்திரிக்கிறப்பயே சந்தோஷமாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வீட்டில் யாராவது அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணி அந்த குழந்தையோட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மூணாவது இன்னொரு நேரம் நீங்கள் கடைசியாக குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான நேரம் அந்த குழந்தை தூங்க போகிறப்போ அந்த குழந்தை பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் இருங்க. மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, நீ போய் ஒரு ரூமில் படுத்துக்கோ, நீ போய் உன் இடத்துல போய் தூங்கு அப்படின்னு சொல்லி குழந்தைய தனியாக அனுப்பிச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. தூங்குறப்பையும் ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷத்தோடு ஒரு குழந்தை தூங்கணும். அதே மாதிரி அந்த குழந்தை ஏந்திரிக்கிறப்பையும் அதே மாதிரி ஏந்திரிச்சதுனாக்க அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங், எனக்கு எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்றப்போ அது வாழ்க்கையை பார்க்குற விதமே வேறையாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை எல்லாரோடைய அதோடைய அணுகுமுறையும் சரி, பழகிற விதமும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குழந்தை அதுக்கப்புறம் நல்லா பழகினா டீச்சர்ஸ்க்கு பிடிச்சி போயிடுது, மற்றவங்களுக்கும் பிடிக்குது. அப்போ அந்த குழந்தை என்ன சம்பாதிக்குது, தன்னுடைய நல்ல நடத்தையால் நல்ல பேர் வாங்கிக்குது. எனக்கு நல்ல பேர் கிடச்சா நான் அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன். இதுதான் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு பாடம்னு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து தாண்டி வந்தோம்னா 4வது 5வது படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறதுன்னு தெரியல, எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப்பில் உட்காருறதுன்னு தெரியல, அந்த கையில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. குழந்தை எப்போ மொபைல் நீங்கள் கொடுக்குறீங்களோ எந்த கரெக்டாக டயத்தை சொல்லிவிடுங்க. சின்ன வயசுலேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்களால அதுக்கு இணைஞ்சி இருக்க முடியும். நம்மளுக்கு இன்றைக்கி 1/2 hour தான் டைம் அப்படின்னாக்கா, இப்போதைக்கு 1/2 hour தான் டைம்னாக்கா கரெக்டாக அந்த டைம் நீங்கள் அதுக்கு ஒரு அலாம் வச்சு கொடுத்துடுங்க, ஒரு ரிமைண்டர் வச்சு கொடுத்துடுங்க. வேணால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னாக்கா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க.
அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து இந்த இடத்துல நான் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீ பாட்டுக்கு நீ இருக்கிற வாட்ஸ்அப் பாட்டுக்கு கையில் இருக்குது, மொபைல் பாட்டுக்கும் இருக்குது, யூடியூப் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் குழந்தைய உங்கள் வழியில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு எடுக்கிறதே நம்ம தான். இது நம்மளுக்கே தெரியாமல் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய தாய்மார்கள் பெற்றோர்கள் இதில் மாட்டிக்கிறாங்க. ஸோ உங்கள் குழந்தை எவ்வளோ டைம் பார்க்கணும், மேக்ஸிமம் ஸ்க்ரீன் டைம் அலவுட் ஃபார் சில்ட்ரன் இஸ் ஒன்லி 2 hours. 2 மணி நேரத்துக்கு மேலே அவங்க ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்கள வீடியோ கேம்ஸோ எதுவுமே பார்க்க விடாதீங்க. அதே நேரம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கதை புக்கோ இல்லை அவங்களுக்கு ஒரு ட்ராயிங் ஏதாவது வரைகிறதோ அந்த மாதிரி முடியும்னாக்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நிறைவோடு அவங்க தூங்கி ஏந்திரிச்சாங்கனாக்கா சந்தோஷமாக அடுத்த நாள் தொடங்கலாம். ஸோ நம்ம அந்த குழந்தைக்கு வந்து டிசிப்ளின் சொல்லி கொடுங்க, ஒழுக்கங்கள் சொல்லி கொடுங்க. ஹேண்டில் பண்ண தெரியலன்னா ஆலோசனைக்கு வாங்க, ஒன்றுமே தப்பு கிடையாது. எனக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்களோட பேசி வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதே. அதுக்கு தானே மனநல ஆலோசகர்கள் இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு ஸ்டேஜிலுமே கவுன்சிலிங் கிடைக்கிது உங்களுக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெற்றோர்கள் நம்மளை வளர்த்தா மாதிரி நம்ம பிள்ளைங்களை இன்றைக்கி வளர்க்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மலாம் இன்றைக்கி வளர்ந்தோம்னாக்கா இன்றைக்கி நான் எங்கள் வயசெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் அப்போல்லாம் டிவியெல்லாம் இல்லை, அந்த கான்செப்டே இல்லை. டிவி அதுக்கப்புறம் வந்தப்போ நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போ வந்தப்பெல்லாம் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் டிவிக்கு பேர் அவங்க கொடுத்தது வந்து இடியட் பாக்ஸு. டிவிக்கே அவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா கையில் இருக்கிற மொபைலுக்கு என்ன சொல்கிறது இன்றைக்கி நம்ம? ஸோ எந்த டெக்னாலஜி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைக்கு அறிவுபூர்வமாக யோசித்து நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா, என்ன எல்லாம் மிஞ்சி போயிட்டப்புறம் நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கெட்டதெல்லாம் நம்ம கையில் இருந்த மொபைலால் தான், டிவி ரிமோட்டெல்லாம் கையில் தானே இருக்குது. அப்போ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கலன்னா நம்மளுடைய பொறுப்புலேருந்து நாம் தானே விலகி போகிறோம். ஸோ இப்போ கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது குழந்தைக்கா பெற்றோருக்கா நம்ம யோசித்தோம்னா நிறைய கேசஸில் நாங்கள் பார்க்குறது வந்து பெற்றோர்களுக்கு தான் இந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இது தெரியலன்னா இதில் வெக்கப்படவோ வேதனைப்படவோ ஒன்றுமே கிடையாது. வேதனைப்படுறதுக்கு முன்னாடி வந்து கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குழந்தைக்கு நம்ம ஒரு பெருசாக நம்ம நல்லதை தான் செய்கிறோன்ற திருப்தி இருக்கும். நன்றி, வணக்கம்.